நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா மீன் பிடிக்க தான் வந்தோம். நம்ம அன்னைக்கு ஒரு ராட் அன்பாக்சிங் பண்ணோம்ல, அந்த ராடை தான் டெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். எங்க அப்பா 5000 ரூபா தூண்டிக்கும் 750 ரூபா ராடுக்கும் வந்து போட்டி நடக்கும். பார்ப்போம் யாருக்கு ஃபர்ஸ்ட் மீன் கிடைக்கும்னு பார்ப்போம். பார்ப்போம் 2 பேரும் சேமா போடுங்க, அப்பதான் யாருக்கு சேமா போடுங்க. சேமா போறான் செம்மையாக போமா அந்த அவிலுக்கு இறங்கி இல்லாமல் வீடு அடினா நீங்கள் எப்படி எடுக்கிற மாதிரி சரியா அவிலுக்கு இறங்கி எடுக்கிறாங்க புழு குரல ஃபஸ்ட்டு நீ விளையாடுறதுக்கு தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். வேடைக்கு வந்துருப்போம் போய் சரி நான் போகிறேன். போடுங்க நான் எடுக்கேன். ஃபஸ்ட்டு யாருக்கு மீன் மாட்டுதோ அதுதான் வின்னர். மீன் அவ்வளோ அங்கே தான் நின்று நான் கடிக்கி புழு கொடுக்காம இருக்குன்னா நான் என்ன செய்வேன் காட்டாங்க ஓடி இருக்கு. நீ போடு நான் வேணா அந்த தள்ளி எடுத்து வேணா வச்சு எடுத்துக்கோ. ஏன் அந்த மாமாட்ட அது பக்கத்தில் போடு கடிக்கி போடுங்க மறங்க கடிக்கி நான் கடி நான் மாட்டிட்டு எப்படி 750 ரூபா ராடுக்கு இது இருக்கு. நம்ம ராடு தான் ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம ராடு தான் ஃபர்ஸ்ட் 750 ரூபா ராடுக்கு மதிப்பு இருக்கு. கடிச்சுதானே சிந்து இல்லை ஊக்கப்பு இது மாதிரி ஒரு ராடு வாங்கிறேன் தானே. ராடு இருக்கு வீட்டில் இருக்கு. இங்கே கொண்டு வர முடியாது. நான் தக்கல் இருக்கு இங்கே முன்சிபாலிட்டியில் வேலை பார்க்கேன். எங்கேருந்து தக்கல் இருந்து வரேன். இங்கே முன்சிபாலிட்டியில் வேலை பார்க்கேன். அப்படியே வேலையை முடிச்சுட்டு சரி டைம் பாஸ் ஆகணுமே. கடிக்காவா அண்ணா கடி என்ன மிஸ் ஆயிட்டு அண்ணா பெருசு அவங்களுக்கு அண்டனுக்கு அவரு இங்க அவரு வீடு தான் எங்க டிரைவர் அண்ணா அவர். ஆமா நோயில வரணும். நல்லா பெருசா அடி பிடிக்க வந்த மாதிரி வந்துடும். விடல மீனை விட்டுருவோம் போல. சீக்கிரம் போடு அடுத்த பட்டிக்க வரும். அடுத்த ஒரு பெரிய மீனை பிடி. புழு கிட்ட போட்டு விடுங்கப்பா சும்மா சும்மா பெருசா அடியும்பா. கடிக்கி கொண்டு போகுது, வித்தியாசமாக கொண்டு போகுது. இன்னும் சாய்ச்சி கொண்டு போகுது. கட்டையை சாய்ச்சிட்டு இன்னும் உள்ள கடிக்கி இன்னும் உள்ள கொண்டு போகுது. இன்னும் அப்பாக்கிட்ட ஒரு பெரிய மீன் மாட்டுதே. அடிங்க அண்ணா மாட்டிட்டு பெருசாப்பா பெருசு மீடியம் சைஸ் மீடியம் சைஸாக மாட்டி இருக்கு.
நல்லா கரெக்டாக பெரிய பொடிசா பிடிச்சிக்கிட்டு மீடியம் சைஸ் உனக்கு பெருசாக பிடிச்சான போகிறாம அதனால பொடிசுன்னு சொல்கிறேன். பொடிசாவே என்ன பிடிச்சான் அவன்? அதான் பொடிசாக பிடிச்சிட்டு நம்ம நம்ம மீனுக்கும் அந்த மீனுக்கும் பாப்போம் எவ்வளோ சைஸ். பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு பார்த்தீங்களா? இல்ல இதான் பெருசு. ஏன் இப்படின்னா போய் சொல்லக்கூடாதுண்ணா. பொடிசா பிடிச்சி எடுத்து மக்களே அந்த இதில் ஃபைட்டு. ஆமாம் எடுத்தேன். சரி போடு ஆக்சுவலி போடு வை வச்சுட்டு போடு போடு ஓடு போடு அதான் 3 வீடியோ தான். போடு போடு. இப்போ பெரிய மீன் ஆக்ஷன் தூக்கம் பார்த்துக்கிடுங்க. ரோஸாக தான் இருக்கும் எப்படியும். அடேம்பா சிக்கடி என்ன பொடி நெத்தலி நெத்தலி மீன் நெத்தலி மீன் நமக்கு ஒரு நெத்தலி மீன் வட்டி அண்ணன் வீடங்கண்ணா இங்கே தான் வேதனை வேதனை நெத்தலி மீன். சரி நெத்தலி மீன் பிடிச்சிட்டியோ? போன வருஷத்துக்கு முந்தின நேரம் அங்கே பிடிச்சேன். அதில் இதே காண்டி தான் இப்படி வந்து இதாக்குவாங்க. அவ்வளோ புழுவும் எடுத்து நெத்தலி மீன் தின்றுருங்க. வீடியோ ஓடிட்டு இருக்கு. 2000 சொல்லு. நெத்தலி மீன் விடு. நெத்தலி மீன் செத்துரும். அண்ணா மண்டை அடிச்சு உடச்சான் நெத்தலி மீன். நெத்தலி மீன் அடுத்த போடு போடு சீக்கிரம் போடு. அடுத்த பெரிய மீனை போடு. கொஞ்சம் தள்ளி ஏறி அடி போடுங்க. நீங்க அடுத்த பெரிய மீனை பிடிக்க. அடுத்த பெரிய மீன் இப்போ கப்பா பிடிக்கும். எப்படியும் ஒரு 5 கிலோவுக்கு பெருசுலாம் பிடிக்கும் எங்கள் அப்பா பிடிச்சதுன்னா. அடையம்பா நம்ம 5 கிலோ சைஸ் தான் பிடிக்கும். குறைஞ்சது பிடிக்க மாட்டான். கடிச்சிட்டு இது கூட ஒரு ஃப்ராக் எல்லாம் வரும் இல்ல தவளை மாதிரி. இது கூட தானே? ஆமாம் ஆமாம். அது மாதிரி விரால் பிடிக்கிறதெல்லாம் போகலாம். விரால் சேர்மீன் சின்ன மீன் வச்சுக்கிறேன். சரி வந்து கிடக்க உடஞ்சி போகும். எனக்கு ஒரு முந்தின கிழமை நினைக்கிறேன். நான் இதே இருந்து ஒரு ரொம்ப ஆழம் குட்டி போடாதானே? முந்தில கொண்டே போய் மசுரா. ஆமாம் கடி பொடி மீன் வந்துட்டு பொடி மீன் படத்தில் வந்துட்டு கடி பெருசு ஒன்றும் காணாது. கடிச்சு உள்ள கொண்டு போகுது. அப்பா இருக்கா பாருங்க எப்படி அக்ஷன் தூக்கி எறிஞ்சிட்டான் தூரத்தில். சிவப்பு கலர்லாம் தெரியும் பாருங்க. நான் கடிக்கி கடிக்கி அட்ல இது வேணுமாண்ணே? இதெல்லாம் இப்படி பட்டையில் வேணுமா? எடுப்பு அதில் போடுங்க. எடுத்துக்கலாம். அதில் போட்டு அக்ஷன் அடுத்த மீனை பிடிச்சிட்டான். இந்த போட்டியில் வின்னர் அக்ஷன் சொல்ல முடியாது. எங்கள் அப்பா இந்த 2 மீனுக்கு சமமாக தான் ஒரு பெரிய மீன் பிடிச்சிருக்கு. இப்போ லீக்ல இருக்கிறது எங்கள் அப்பா தான். அதில் போட்டுருங்க. இப்போ அடுத்த பெருசு ஆக்ஷன் பிடிக்க போகிறோம். அப்பா அப்பா இங்கே பாருங்க என்னது பெருசா பெரிய கொக்கு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஜோடியாக 2 கொக்கு நிற்கும் பாருங்க. எப்படி ஜூம் பண்ணி காணிக்கேன் பாருங்க எப்படி நிற்கின்னு பாருங்க அந்த கொக்கு. இப்போ எங்கள் அப்பா மீன் பிடிக்கத எடுக்க வரோம். நான் கடிக்கப்பா கடி கடி நான் உள்ள கொண்டு அண்ணா
இல்லை கொண்டு போ. அடிச்சிருங்கப்பா, அடிச்சிருங்க. அடிங்க. அண்ணா கடந்து அண்ணா பிடிச்சாச்சு. ஓ புருஷப்பா விட்றாங்க. அண்ணா எங்கள் அப்பா தான் லீகலாக இருக்கு போட்டு எங்கள் அப்பா இப்படி பெருசா பெருசா பிடிக்கிறீங்க. குச்சியை பிடிக்கலாம். அண்ணா எங்கள் அப்பா பெருசு பிடிச்சி பார்க்கணும். லாங்கில் போடு, பெருசு கிடைக்கும். பெருசு லாங்கில் போடு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பா தவுத்து கிளிக்கி அப்படி அம்மா எல்லாம் பெரிய பெரிய மீனாக தான் எங்கள் அப்பா பிடிக்குது. எங்கள் அப்பா தான் இந்த போட்டியில் லீகலாக இருக்கு. ரெண்டும் சரியான சைஸான மீன். ஒரு 1/2 கிலோ இருக்குமாப்பா? கிலோ இருக்கும், 1/2 கிலோ. 1 கிலோ எப்படி போகல மக்களே? எப்படி அடிக்க போவா? கடி கடி கைட்டை கொடுத்துக்க. அடி இன்னும் மடிக்க. அழகா இருக்கா? நான் கடி கடி தக்காளி. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்பிக்கையா வாங்கலாம். நீ நூலை மட்டும் என் நூலை மாற்றிட்டேன். நூலை மட்டும் அந்த இது கூட மாற்றி என்ன வாங்கி வச்சிருக்காரு? நான் எனக்கு ஒரு மச்சான் வாங்கி தந்தது. அவன் 5000 தான் வாங்கி தந்தான். இந்த ராடா இருக்கான். இது 5800. அவன் கேரளத்துல வாங்கி தந்தான். மொத்தம் 5800. ரீல் 4000 ரீல். அக்ஷனுங்க 3 வாட்டி கடிச்சு. ஆன்லைன்ல பார்த்தேன். அப்புறம் தோணுச்சு சரி அவனே சொல்றது இந்த ஆன்லைன்ல வாங்கினோம்னா நம்மளுக்கு அது ஒரு இது கிடைக்காது. ஆமா. ஆனா இந்த அளவு போதும்லாப்பா. பாருங்க எங்கள் அப்பா இப்போ ஒரு 5 கிலோ கட்லாக்கு கிடையும்பா. கட்லாக்கே இப்போ கிடைக்க மாட்டேங்குது. அண்ணா அப்போ அடியா பார்க்கணும். டோம்னு அப்பா பிடிக்கிறதுலாம் பெருசா தான் இருக்கு. அரை தரம் 3/4 தரம் தான் இருக்கு எல்லாம். ஐயோ. அக்ஷன் பிடிக்கும். அண்ணா அடுத்தையும் அதே சைஸ். எங்கள் அப்பா தான் இதுலேயும் லீகலாக இருக்கு. 3ஆவது மீன். அதுல ஒரு ரோஸ். நீ ஒரு ரோஸு தூக்கினா அப்பாவுக்கு ஈடே கொடுக்க முடியாது. அடேம்பா 3 மீனை பிடிச்சி தவிர்த்தாச்சு அப்பா. நம்ம 3 மீன் பிடிச்சோம். 2 மீன் பிடிச்சாச்சு. நீ 2 தான், அப்பா 3. அதுவும் தரமான சைஸில் டாம்னு ஃபைட் எல்லாம் சூப்பராக இருக்கும். பாருங்க போட்டுலாம் சீக்கிரம் சீக்கிரம் பிடி. போட்டாதான் அடி. திடீர்னு வந்துடாம மொசரை வந்துடாம இங்கிருந்து கிளம்பி. ராடி வித்தியாசம் தூக்கி போடுறேன். அண்ணா போட்ட உடனே கடிக்குதே. கொண்டு போடு. அம்மா எங்க இருந்து அடிச்சு எங்க எடுத்து வச்சிருக்கான். கொஞ்ச நேரம் கொண்டு போட்டுனா கடிச்சாதான் அது நல்ல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணி வச்சிருக்கான். எங்க இருந்ததா அங்க இருந்ததை இங்க அடிச்சு எடுத்து வச்சிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒன்று ஜூம் பண்ணி காணிக்கேன். அங்கே தள்ளி நிற்க குளத்துக்கு நடுவில் நிற்கி எவ்வளோ அழகா போயிட்டு இருக்கு பாருங்க. 2 கொக்கு எவ்வளோ அழகா போயிட்டு இருக்கு. அங்கே போகுது பாருங்கப்பா எவ்வளோ அழகா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க ராடு இன்னும் ராடு வெயிட்டே இல்லப்பா. மராடு இன்னும் வெயிட்டா இருக்கு. யாரோட வெயிட்டே இல்ல பாத்தீங்களா? இது 25 கிலோ தாங்கும். அது ஒரு 10 கிலோ கூட தாங்காது. அது 2 கிலோ தானே தாங்கும். உங்க இது 2 கிலோ தானே தாங்கும். வச்சுக்கணும் போட்டா அக்ஷனை தோக்கடிக்கணும். அப்படியேம்பா நம்ம அவ்வளோ பெரிய மீனால பிடிக்க போறது இல்லைல்ல. வெறும் அட்டை பிடிச்சு பிடிச்சு நிற்கிறாரு. அண்ணா உள்ள கொண்டு போ அண்ணா. ஃபைட் பண்ணிட்டு வருது பாருங்க. இதெல்லாம் துணி கொடுத்து போடுவோம். போடு போடு 1 நேரம் போடானுங்கண்ணா. மீனை காணிங்க. நல்லது கொஞ்சம் மீடியம். இது எதில் போடுறீங்க? இதுலப்பா இதுல 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 இப்போ நாய் வந்துச்சு.
இப்போ கட் பண்ணிட்டா கையெல்லாம் வலிக்கு. 15 நிமிஷம் ஆயிட்டு. 15 நிமிஷம். 5 நிமிஷம் ஆயிட்டா? ஒரு 20 நிமிஷம் வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டா?